They have to accept the national education policy in later spirit. Yes, this new education policy. ஆக இது நரித்தந்திரம் அப்படின்னு சொல்லி நான் நரியை சொன்னா நரி விலங்கு சட்டத்துல என் மேல கேஸ் போட்டுரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல முடியும். ஆனா நவீன இந்தியாவில அரசமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கல்வியை சிதைப்பது இப்ப அதுதான் பிரதானமே. அதை ஏத்துக்கிட்டா இந்த நிதி கொடுக்கறேன்றதுதான் இந்த பிஎம்ஸ்டில தான் நிக்குது எல்லாமே. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஎம்ஸ்டி பள்ளியை நாங்க எப்படி ஏற்க முடியும்? அவர்கள் சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய 2020 எந்த கூரையும் ஏற்க முடியாது. சட்டத்தின்படி எதையுமே அவர்கள் இன்றைக்கு தேதி வைக்க செஞ்சது கிடையாது. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதனால் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். உயர்கல்வி உயர் வாயுல ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை, மற்ற உரிமை எல்லாம் மாநிலத்துக்கு தான். பள்ளிக்கல்வி முழுமையா மாநிலத்துக்கு தான். இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா இந்த வடிவத்தில் நிறைவேறுமையானால் கிராமப்புறத்து அரசு கல்லூரிகள் அழிந்து போகும். அந்த அளவிற்கு ஆபத்தானது. அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கணும்னா முதல்ல மக்கள் சிந்திக்கிறதை நிறுத்தணும்னா கல்வி மறுக்கணும். இது கல்வி சம்பந்தப்பட்ட கொள்கையே கிடையாது. இந்தியா என்ற கோட்பாட்டை சிதைக்கின்ற ஆவணம். இந்திய மொழிகளை அழித்துவிட்டு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற சூழ்ச்சி தான். விளையாட்டுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இருக்கு, கலை இலக்கியம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இருக்கு. இவ்வளவு நேரத்தையும் மொழியை கற்றுக்கொள்வதற்கே ஒரு குழந்தை ஏன் ஈடுபடணும்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பத்திரிகையாளரிடம் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒன்றிய அரசிடமிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க அரசியல் சாசனத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தேசிய கல்விக் கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும், மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த இடத்துல அரசியல் சாசனம் இங்கிருந்து வருதுன்னு நீங்க? அரசியல் சாசனத்தை அவர் மீறுகிறார். அவர் உறுதிமொழியை அவர் மீறுறார். அதுதான் உண்மையான விஷயம். அது நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நான் நிர்வகிப்பேன் என்பதுதான். இந்திய அரசமைப்பு சட்டத்துல கூறு 41 ரொம்ப தெளிவா என்ன சொல்லுதுன்னா, அரசின் பொருளாதாரம் மேம்பட கல்வியை அரசு உரிமையா கொடுக்கணும்னு சொல்லுது. தர்மேந்திர பிரதான் என்ன தெளிவுபடுத்தணும்னு கேட்டா, 2014 இருந்து 2024 10 வருஷமா ஆட்சி செய்து கூட பொருளாதாரத்தை திரு நரேந்திர மோடியால் மேம்படுத்த முடியவில்லை என்று தர்மேந்திர பிரதான் சொல்றாரான்னு சொல்லணும். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை 2020 அரசு பள்ளிகளை, அரசு கல்லூரிகளை, அரசு பல்கலைக்கழகங்களை தங்களுக்கு தேவையான நிதியை கார்பரேட் கிட்ட வாங்கிக்க சொல்லுது. நிதியை நீங்கள் தொண்டு என்ற அடிப்படையில் பிலாந்திரபிஸ்ட் கிட்ட இருந்தோ அல்லது வணிக நிறுவனங்களுடைய சமூக பொறுப்பு என்ற அடிப்படையிலோ அவங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், அரசு செலவு செய்யாதுன்றாரு. அப்படி என்றால் கூறு 41க்கு நேர் விரோதமாக தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது. 14 சமத்துவத்தை பற்றி பேசுது. அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14. 21 கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை சொல்லுது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையின் கூறாக வந்திருக்கிற பிஎம்ஸ்டி ஸ்கூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பள்ளி, இப்ப அதுதான் பிரதானமே. அதை ஏத்துக்கிட்டா இந்த நிதி கொடுக்கறேன்றதுதான் இந்த பிஎம்ஸ்டில தான் நிக்குது எல்லாமே. இந்த பிஎம்ஸ்டி அப்படின்னு சொல்றது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி. அது கல்வி மாவட்டமோ வருவாய் மாவட்டமோ மண்டலமோ அதை மாநிலங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 40,000 பள்ளிகள், அரசு பள்ளிகள் இருக்குன்னு சொன்னா, அப்போ நீங்க ஒரு சில 100 பள்ளிகள் தான் உங்களுக்கு பிஎம்ஸ்டி ஸ்கூலா இருக்கும்னா, அப்ப மிச்சம் இருக்கிற பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த 40,000 பள்ளிகள் இருக்கிற பல லட்சம் மாணவர்கள். இந்த பல லட்சம் மாணவர்கள்ல யாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறை சொல்றதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, 30 லட்சம் பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் பழங்குடியினர், அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர், மிச்சம் இருக்கிற 70% யாருன்னு கேட்டீங்கன்னா பிசி, எம்பிசி, பழங்குடி, இவங்க தான் அரசு பள்ளியில படிக்கிறவங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. காரணம் என்னன்னா, பிஎம்ஸ்டி பள்ளி ஆகச்சிறந்த பள்ளின்றீங்க. பிஎம்ஸ்டி பள்ளி ஆகச்சிறந்த பள்ளினா மற்ற அரசு பள்ளி எல்லாம் என்னன்ற கேள்வி எழுதுல. அப்போ அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு நேர் எதிராக செயல்படுறாரா? அப்போ நாம திரு தர்மேந்திர பிரதானை பார்த்து கேட்கிறோம், நாம திரு நரேந்திர மோடியை பார்த்து கேட்கிறோம், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஎம்ஸ்டி பள்ளியை நாங்க எப்படி ஏற்க முடியும்னு கேட்டா,
இவங்க எந்த அரசமைப்பு சட்டத்தை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இவர்கள் வந்து சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பண்பாட்டு தேசமாக, ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற RSS அரசமைப்பு சட்டத்தை சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது. அதற்கு எதிரிதான், அதை ஏற்க இயலாது. ஏனென்றால் நாங்கள் வந்து பகத்சிங் முதல் வஉசி வரைக்கும் ரத்தமும் உயிரும் கொடுத்து பெற்று தந்த சுதந்திரத்தின் விளைவாக வந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயிராக கருதுபவர்கள். எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி அவர்கள் சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய 2020 எந்த கூரையும் ஏற்க முடியாது என்றால் கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம் அதே போல் PMSTயும் ஏற்க முடியாது என அவர்கள் தான் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக. சரி, இப்போ ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அது கூட பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம், அதை நீங்க ஏற்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சட்டப்பூர்வமாக ஒன்றிய அரசால் சொல்ல முடியுமா? சட்டத்தின்படி எதையுமே அவர்கள் இன்றைக்கு தேதி வைக்க செஞ்சது கிடையாது அப்படின்றதுதான். இப்ப இந்த வக்ஃப் மசோதாவை வந்து தாக்கல் பண்றது கடைசியாக 370 தொடங்கி CAA இருந்து பல விஷயங்கள்ல இப்ப கடைசியாக எந்த அளவுக்கு அவங்க ஜனநாயகமற்ற தன்மையில நடந்துகிட்டாங்க அப்படின்றத நம்ம நேருக்கு நேரம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின்படி எதையுமே செய்யறதில்ல. அவர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க வந்து கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் இருந்த அந்த குழு கொடுத்த அறிக்கை 484 பக்க அறிக்கையில 17வது அத்தியாயத்துல போர்ட் ஆஃப் கவர்னன்ஸை பத்தி பேசுது உயர்கல்வியில. அதை எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு தெரியும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா நாடாளுமன்றத்துல சட்டங்கள் இயற்ற வேண்டியது இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி நீங்க செய்ய முடியாதுன்னு அர்த்தம். எனவே அவர்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில மாநில அரசுக்கு இருக்கிற உரிமையை பறிக்க முடியாது. கல்வி என்பது ஒப்பிசைவு பட்டியல்ல வரிசை 25 இருந்தா அது கூட ஒன்றிய பட்டியல் இருக்கிற 66க்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றிய பட்டியலில் 66க்கு உட்பட்டதுதான் ஒப்பிசைவு பட்டியல் இருக்கிற 25 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, கல்வியில கூட உயர்கல்வி உயர் ஆய்வுல ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை, மற்ற உரிமை எல்லாம் மாநிலத்துக்கு தான். பள்ளிக்கல்வி முழுமையா மாநிலத்துக்கு தான். பல்கலைக்கழகம் முழுமையா மாநிலத்துக்கு தான், ஒன்றியத்துக்கு கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே நாம செய்வது எல்லாமே இன்றைக்கு சட்டப்படி அதனாலதான் மிரட்டுவது, அப்புறம் வந்து ஆசை காட்டுவது. இப்ப தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னா அவர்களை வேறு மாதிரியாக ஏற்றுக்கொள்வதற்குண்டான பல்வேறு உத்திகளை வந்து கையாள்றது, மக்களை வந்து குழப்புவது. நாம சர்வசாதாரணமா கேட்கிறோம், 75 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, கட்டணம் இல்ல கட்டாய கல்வி எல்லா ஸ்கூல்லும் கொடுத்துறேன்னு கேட்கிறோம். அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அதை கொடுத்தா யாருன்னு எதிர்க்க போறாங்க? அதுக்கு ஏன் நீங்க தயாரா இல்ல? அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுது. எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதனால் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். சிதைக்கிற முயற்சி தான் இவர்கள் பத்திரிகையாளரிடம் பேசக்கூடிய இந்த பேச்சு எல்லாம். சரி, அவர்கள் நோக்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலம் ஏற்க மறுக்குது, அந்த மாநிலத்தில் கல்வியினுடைய நிலை இப்படியாக இருக்கிறது, இந்த தேசிய கல்விக் கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் அதை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அதே போல் அந்த மாநிலமும் வளரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அவர்களிடம் ஒரு தரவு அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். அப்படிப்பட்ட தரவுகள் ஏதாவது இருக்கா? உண்மையில அவங்களோட எண்ணம் அதுவா? நாங்க தொடக்கத்துல இருந்தே கேட்கிறோம், நீங்க வந்து 12 ஆண்டு பள்ளிக்கல்வி மாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு நீங்கள் ஏதாவது ஆய்வு செய்து வைத்திருக்கிறீர்களா? 10 ஆண்டு படிப்போம், 2 ஆண்டு +1 +2 சொல்லப்படுற மேல்நிலை பள்ளிக்கல்வி 2 ஆண்டோ, இதுல வந்து என்ன குறை என்று நீங்கள் ஆய்வு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அவங்களால இது வரைக்கும் அந்த பதில சொல்ல முடியல. பட்டப்படிப்புல நீங்க செய்யற மாற்றங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதற்கும் அவங்க வந்து இது வரைக்கும் எந்த தரவுகளும் இல்லை, எந்த ஆய்வுகளும் இல்லை. ஒட்டு மொத்தமா என்ன பழிய போடுறாங்கன்னா, வளர்ச்சி இல்லை, கல்வி வளர்ச்சி இல்லை, எல்லோரையும் உயர்கல்வி கொண்டு வர முடியல, இன்னும் இந்திய அளவுல வந்து 27% தான் உயர்கல்விக்கு வந்திருக்காங்க, நாங்க அதை 50% ஆக்க போறோம் இப்படின்னு தான் பேசுறாங்க. சரி, எப்படி ஆக்க போறாங்க அப்படிலாம் பார்த்தா ஆன்லைன் மூலமா ஆக்க போறாங்க. நீங்க வந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள, முறைப்படியான கல்விக்குள்ள நேரடியாக வகுப்பறைக்குள்ள வந்து படிக்கிறதுன்னு கிடையாது. ஆன்லைன்ல பதிவு பண்ணா கூட அது கணக்குல வந்துடும் உங்களுக்கு. இதுதான் அவங்களுடைய கொள்கை. ஆக இது நரித்தந்திரம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய சொன்னா, நரி வந்து விலங்கு சட்டத்துல என் மேல கேஸ் போட்டுரும். நான் என்ன பாவம் பண்ண, என்ன எதுக்கு இழுக்கிறேன்னு சொல்லி கேட்கிறோம். இது ஒரு தந்திரம். இது தந்திரம். இந்த தந்திரத்துக்கு ஒரு உதாரணமே என்னால வந்து இந்தியால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல முடியும். ஆனா நவீன இந்தியாவில அரசமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கல்வியை சிதைப்பது, என்னால் ஜோதிபா பூலே சொன்னதை போல எதை வேணுமாலும் நீங்க இழக்கலாம், கல்வியை இழந்தால் எல்லாமே இழந்தது போல் அப்படின்றதுனால எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் கல்வி வலுவாக இருக்குதோ அது இந்தியா, இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இது இந்தியாவில் இருக்கிற உயர்கல்வியை இல்லாம செஞ்சிருங்க. திக்விஜய் சிங் அவர்கள்
ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக, மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தவர். அவர் இப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக இருக்கிறார். அவர் இப்போ ஒரு வரைவு மசோதா ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த பல்கலைக்கழக மானிய குழு சம்பந்தமாக. அதை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த மசோதா, இந்த உயர்கல்வி இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா இந்த வடிவத்தில் நிறைவேறுமையானால் கிராமப்புறத்து அரசு கல்லூரிகள் அழிந்து போகும்ன்றார். சொல்றது சாதாரண ஆள் இல்ல, காங்கிரஸ்காரர், சிபிஎம் காரர் கிடையாது, காங்கிரஸ்காரர், முன்னாள் முதலமைச்சர். இனி அந்த அளவிற்கு ஆபத்தானது. எனவே இவர்கள் நியாயமாக எதையுமே அணுகல. அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கணும்னா முதல்ல மக்கள் சிந்திக்கிறத நிறுத்தணும்னா கல்வி மறுக்கணும். இது ஒரு கல்வி மறுப்பு அரசியல். அதான் என்னுடைய கேள்வி. இவர்களுடைய நோக்கம் என்ன? கல்வியை எப்படியாக மாற்ற விரும்புகிறார்கள்? இப்படி இருக்கக்கூடிய கல்வியை எப்படியாக மாற்ற விரும்புகிறார்கள்? 17ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தான் இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி தொடங்குது. அதுக்கப்புறம் தான் நவீன இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பயன்படுத்தி கொண்டிருக்கிற பல உற்பத்தி சாதனங்கள் எல்லாமே அதுல இருந்து தான் தொடங்குது. 18ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உழைப்பு சுரண்டல் நடந்தது. ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்திய போட்டி முதலாளித்துவ நாடுகளுக்குள்ள ஒரு கடுமையான போட்டி. அதுதான் முதல் உலக போரும் 2ஆம் உலக போரும். இந்த முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி போக்கு இருக்கு இல்லைங்களா, அது யாரை சுரண்டியதுன்னு சொன்னா, நாம் இன்றைக்கு எதையெல்லாம் வரலாறுல 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்றோமோ அந்த 3ஆம் உலகம், ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே. இந்த ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் ஓரளவுக்கு விழிப்படைந்து விடுதலை பெற்ற பிறகு, அந்தந்த நாட்டுல கல்வி வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு, அவர்கள் இந்த முதலாளித்துவத்தை ஓரளவுக்கு எதிர்க்கின்ற, ஒரு அளவுக்கு எல்லோருக்கும் ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இருக்கிறாங்க. இப்ப இந்த பெரும் முதலாளிகள் எல்லை தாண்டி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, நீங்க பார்க்கலாம், யுக்ரைனுக்கு நான் ஆயுதம் கொடுக்கணும்னா யுக்ரைனுடைய கனிம வளங்களை நான் எடுப்பேன், என்ன அனுமதிக்கணும். இதுதான் மிரட்டல். இந்த மிரட்டல் இப்போ யுக்ரைன் பின்வாங்கி இருக்கு, நான் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போற நிலைமைக்கு யுக்ரைன் ஆயிருக்கு. இதுதான் முதலாளித்துவம். இந்த முதலாளிகளுக்கு அது இந்தியாவை சார்ந்தவர்கள் உலக முதலாளிகள் சொல்லி நம்ம பெருமைப்படவே முடியாது. ஏனென்றால் அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான சொத்து ஒருத்தர்கிட்ட குவியக்கூடாது. அவங்களுக்கு லாப வெறி. இப்ப இந்த லாப வெறிக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளி வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அரை குறை. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டு அதான் நடந்தது. வேலைக்கான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க, வேலை குறைவா இருந்தது. எனவே குறைந்த கூலிக்கு யார் வேலை செய்ய தயாரா இருந்தாங்களோ அவங்கள இதை எதிர்த்துதான் தொழிற்சங்கங்கள் உருவாச்சு, எதிர்த்துதான் எல்லாமே நடந்தது. இப்போ இது வரலாற்றை பின்னுக்கு தள்ளுவது. அப்போ நிறைய பேரை அரைக்குறை திறன், அதான் அவங்க கல்விக் கொள்கைன்ற பேர்ல இருக்கிற ஆவணத்துல என்ன சொல்றாங்கன்னா, எண்ணறிவு, எழுத்தறிவு, வேலை திறன். இது உலகத்துல வேற எங்கேயுமே கல்விக் கொள்கையில இது இப்படி பேசல. எழுத்தறிவு கொடுத்துடணும், கொடுத்துட்டு அதுதான் தொடக்கப்பள்ளியோட வேலை. அது கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கல்விதான். கல்வி என்பது ஒரு சுய சிந்தனையை ஊக்குவிப்பது, அதன் மூலமாக ஆய்வுகள், தனி மனித உரிமை எல்லாமே சேர்ந்து வருது. ஆனா இவங்க வேலைக்கான ஆட்களை தயார் பண்ணு. இங்க 3 வருஷ பட்ட படிப்புல ஓராண்டு அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்றாங்க. இப்ப சர்க்குலர் வந்துருச்சுங்க. அப்போ பிஏ ஹிஸ்டரி, பிஎஸ்சி, பிகாம் படிக்கிறவங்க ஓராண்டு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணாங்கன்னா எங்க போய் பண்ணுவாங்க? அப்போ அந்த எந்த தொழிற்சாலையில போய் பண்றாங்களோ அல்லது நிறுவனத்துல போய் பண்றாங்களோ அதே இடத்துல அந்த துறை சார்ந்த நிறுவனத்திலே வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அவங்களால முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு கல்வியிலும் ஆழமான அறிவு இல்லாம போக போகுது, வேலையும் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வச்சுட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரியில போயிட்டு அவங்களால வேலை செய்ய முடியாது. அப்ப அவங்க யாரு? அவங்க அரைக்குறை திறன் தானே அவங்களிடம். அப்போ இவர்களை கொண்டு போய் சந்தையிடம் விட்டீங்கன்னா பெரும் முதலாளிகள் சுரண்டுவார்கள். அப்ப பெரும் முதலாளிகள் மிக பெரும் முதலாளிகளாக எல்லா சொத்தும் ஒருத்தர்கிட்ட குவியும். பெரும்பகுதி மக்கள் நாம் சுரண்டப்படுகிறோம் என்று தெரியாமல் எப்படி 19ஆம் நூற்றாண்டில் இருந்தாங்களோ அந்த நிலைக்கு இந்தியாவை மாற்றக்கூடிய மிக ஆபத்தான சூழல். அதைத்தான் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் 2020 19 எச்சரிச்சாரு, 20 எச்சரிச்சாரு. இது கல்வி சம்பந்தப்பட்ட கொள்கையே கிடையாது, இது கான்செப்ட் இந்தியா அப்படின்னு சொன்ன. கான்செப்ட் இந்தியாவை சிதைக்கிறது, இந்தியா என்ற கோட்பாட்டை சிதைக்கின்ற ஆவணம். அதை திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் சரியா பிடிச்சுக்கிட்டாரு. அதனால சீதாராம் யெச்சூரியோட நினைவு கூட்டத்துல கூட இந்தியாவுடைய கோட்பாட்டை நன்குணர்ந்தவர் சீதாராம் யெச்சூரின்னு அவர் பாராட்டதுக்கு காரணம் அதுதான். எனவே இது இந்தியா என்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட
ஒரு சமத்துவத்தை நோக்கி எல்லோருக்கும் சமமான பொருளாதாரமும் சமூக நிலை இருக்கணும்ன்ற அரசமைப்பு சட்டத்தை வலுப்பெற செய்யக்கூடிய ஒரு கல்வி முறையை சிதைத்துவிட்டு சந்தையிடம் ஒட்டுமொத்த கல்வியும் ஒப்படைக்கிற சூழ்ச்சி தான். அந்த சூழ்ச்சியின் ஒரு பகுதியாகத்தான் மொழி என்ற உணர்வின் அடிப்படையில் இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அடுத்ததாக இந்த மும்மொழி கொள்கையை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடும் அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பேசணும்னா அவங்க கிட்ட ஏதாவது மறுபடியும் என்னுடைய கேள்வி, அவரிடம் ஒரு தரவு இருக்க வேண்டும். மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்திய மாநிலங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, நீங்க நடைமுறைப்படுத்தல, இப்படியாக விழுந்திருக்கிறீங்க, அப்படி ஏதாவது இருக்கா? எந்த தரவும் இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு மும்மொழி கொள்கை எந்த மாநிலம், இந்த உத்தரப்பிரதேஷ் நடைமுறைப்படுத்தியிருக்கா அல்லது பீகார் நடைமுறை, எத்தனை மொழி படிக்கிறாங்க அங்க அப்படின்ற அந்த விஷயம்தான். எனவே இங்க உலகத்துல வேற எந்த நாட்டுல ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழி படிக்கிற விஷயம் எந்த நாட்டுல இருக்கு? பிரான்ஸ்ல இருக்கா? ஜெர்மன்ல இருக்கா? வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஒரு மொழியில தான், ஒற்றை மொழியில தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க தாய்மொழியில தான் வளர்ந்து, ஜப்பான் உட்பட, சீனா உட்பட. வியாபாரத்திற்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்ற நேரத்துல அவங்க ஆங்கிலத்தை கற்கிறார்கள், அது வேற எந்த மொழி வேண்டுமோ அந்த மொழியை கற்கிறார்கள். இன்றைக்கு தேதி வரைக்கும் நீங்க ஜெர்மனியில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணணும், ஜெர்மனியில போய் படிக்கணும் அப்படின்னா ஜெர்மன் மொழியை நீங்க படிச்சாகணும். நீங்க வேற எந்த இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம் நீங்க அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் ஜெர்மன் மக்கள் இருக்கிறாங்க. எனவே அவர்களிடம் நீங்கள் கேட்கின்ற எந்த தரவையும் கொடுக்கலாம் அவங்களால எதுவுமே முடியாது. இப்ப அடிப்படையில நாம எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டா, ஒன்றிய பள்ளி இவங்க ரொம்ப இந்திய மொழிகள் மீது ரொம்ப பற்று கொண்டவர்கள், தாய்மொழி மீது ரொம்ப பற்று கொண்டவர்கள். எனவே அவர்கள் என்ன செய்யலாம்னா, தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கேந்திர வித்யாலயாக்களும் தமிழ் மட்டுமே பயிற்று மொழியாக இருக்கும் அறிவிச்சுட்டு போயிருங்க. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய மறுக்கிறாருன்னு சொல்லுங்க, வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது சிபிஎஸ்இ பள்ளி திறக்கணும்னு நினைச்சா தாய்மொழியில மட்டும்தான் திறக்க முடியும்னு உத்தரவு போட்டு போங்க. சிபிஎஸ்இ பள்ளி அத்துறையுமே தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கும், அல்லது தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவருக்கு தெலுங்கு பயிற்று மொழி சொல்லுங்களேன் மிஸ்டர் பிரதான். ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஒன்றிய கல்வி அமைச்சரால் ஏன் அதை செய்ய முடியல? நீங்க சொல்றீங்கல்ல அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்கன்னு, அப்ப அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல இந்திய மொழி பள்ளியா மாத்திரு, ஏன் ஆங்கில மொழி பள்ளியா வச்சிருக்கிற? சாமா கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்ற பாரதிய அந்த மொழிகளுக்கான அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் ஹிந்து பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பத்திரிகையாளர் நேரடியா அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நீங்க தாய்மொழி கல்வின்னு சொல்றீங்களே, ஆங்கில வழி கல்வி இருக்க, ஆங்கில வழியில கல்வி கொடுக்கிற பள்ளிகள் இருக்க, அதனோட நிலைமை என்னன்னு கேட்கிறாங்க நேரடியா. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆங்கில வழி பிரிவு, ஆங்கில வழி கல்வி நடத்துற பள்ளிகள் எல்லாம் ஹிந்தி வழி பள்ளிகளாக மாற்ற முடியும். இன்றைக்கும் அது பதிவுல இருக்கு, இந்து பத்திரிகையில அவருடைய பேட்டி பதிவில் இருக்கு. எனவே அவர்கள் மிகச்சிறந்த செயல் திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஆவாதி மொழி இந்திய மொழியா இல்லையா? ஆவாதி மொழியில உத்தரப்பிரதேச மக்களுக்கு நீங்க கல்வி கொடுத்துட்டு இருக்கீங்களா? போஜ்பூரி பீகார் மொழியா இல்லையா? எந்த மொழியில பீகார்ல மொழி பயிற்று மொழியா வச்சிருக்கிறீங்க? எனவே இந்தியா முழுக்க இருக்கிற இந்திய மொழிகளை விழுங்கிய மொழிதான் ஹிந்தி மொழி. இப்பொழுது ஹிந்தியை விழுங்குவதற்கு சமஸ்கிருதம் தயாராயிட்டு இருக்கு. எல்லா மொழியும் ஹிந்தி விழுங்கினால் இந்திய சமஸ்கிருதம் விழுங்கு. இதுதான் அவங்களுடைய மொழிக் கொள்கை. எனவே அவர்கள் இந்த மும்மொழி அப்படின்னு சொல்றது எல்லாமே 3 மொழி கற்றுக்கொள்வது. 3 மொழியோடு நிக்கல, 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ்க்குள்ள 4வது மொழி ஒன்று படிக்கணும். இந்த 3 மொழியில இல்லாத ஒரு மொழியை நீங்க அங்க படிக்கணும். அப்பதான் நீங்க காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எழுத முடியும். ஏன்னா அங்க 2 பேப்பர் வச்சிருக்காங்க. அந்த 2 பேப்பர்ல ஒரு பேப்பர்ல இந்த மொழியெல்லாம் வந்துருது, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் வந்துருது. இன்னொரு 20 மொழிகள் கொண்ட குழுமத்துல சான்ஸ்கிரிட், ஜெர்மன், தோக்ரி இப்படின்னு சில மொழிகள் இருக்கு. ஆக அதற்கு நீங்க தயாராகணும்ன்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா 9ல இருந்து 12க்குள்ள இன்னொரு மொழி படிக்கணும். இந்த 3 மொழி இல்லாம இன்னொரு மொழி நீ படி அப்படின்னு சொல்றாங்க. எனவே 3 மொழியோட கூட அங்க நிக்கல. ஆக மொத்தத்துல அவங்க மொழியை பற்றியே பேசல, இந்திய மொழிகளை அழித்து விட்டு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற சூழ்ச்சி தான் இது. நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இங்க அறிவியல் பூர்வமாக நாங்க வைக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு தாய்மொழி இயல்பான மொழி. அந்த குழந்தை அம்மாவினுடைய வயிற்றிலிருந்து வெளியில வரும்போது கேட்கிற முதல் குரல் எதுவோ அதுதான் தாய்மொழி. அல்லது அந்த தாய் பேசுற மொழி இல்லைன்னா சூழலியல் மொழி, எந்த சூழல் அந்த குழந்தை பிறந்து வளர்கிறதோ அந்த, இதுதான் கற்றலுக்கான மொழி. இது இல்லாமல் கூடுதலாக ஒரு மொழி படிக்கிறது என்று தேவையின் அடிப்படையில் ஆர்வத்தின் அடிப்படையில் இது 2ம் இயல்பா நடக்கக்கூடியது. இதற்கு மேல ஒரு மொழியை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் வரல. இன்னொரு மொழியை கட்டாயப்படுத்துவது வன்முறை தான்.
ஒரு குழந்தைக்கு ஜப்பான் ஆகட்டும் சைனாவாகட்டும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா 3 வயதுல இருந்து 13 வயசுக்குள்ள அந்த குழந்தையினுடைய மோட்டார் ஸ்கில்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்த குழந்தை எந்த விளையாட்டுல ஆர்வம் காட்ட முடியும், அதோடைய பலம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த குழந்தை இன்னும் சொல்ல 8 வயசுக்குள்ளே அடையாளப்படுத்திடுறாங்க. 8 வயசுக்குள்ள அடையாளப்படுத்தி இந்த ஃபீல்டுல அந்த குழந்தை ஃபிட் ஆகுதான்னு அந்த 8ல இருந்து 13க்குள்ள அவங்க பார்த்து 13க்கு அப்புறம் இன்னும் தீவிரமான பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு உண்டான பள்ளிக்கு மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. இது சீனால நடக்கு, ஜப்பான்ல நடக்கு. அப்ப அந்த மாதிரி இங்க நீங்க விளையாட்டுக்கு உண்டான பயிற்சி, விளையாட்டுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இருக்கு, கலை இலக்கியம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இருக்கு. இவ்வளவு நேரத்தையும் மொழியை கற்றுக்கொள்வதற்கே ஒரு குழந்தை ஏன் ஈடுபடணும்? குழந்தைக்கு தேவை என்றால் எப்பொழுது வேண்டுமானால் மொழியை கற்றுக்கொள்ளலாம். அதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இது பணக்காரன் தான் 3 மொழி படிக்க முடியும், ஏழை படிக்க முடியாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஹிந்தி பிரச்சார சபால ஹிந்தி கற்றுக் கொடுக்கறது எவ்வளவு துட்டுன்னு நான் கேட்கிறேன். எவ்வளவு பணம்? ஏழைகள் இப்ப ஹிந்தி பிரச்சார சபால படிக்கவே இல்லையா? படிக்கவே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஹிந்தி பிரச்சார சபா ஃப்ரீ ஆக்குங்க. உங்களை யாரும் வேண்டான்னு சொன்னது? ஏழை ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி பிரச்சார சபாவை ஃப்ரீ ஆக்கிட்டீங்கன்னா பிராத்மிக்ல தொடங்கி ராஷ்டிர பாஷா வரைக்கும் அங்க கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. MA ஹிந்தி வரைக்கும் அங்க படிச்சு முடிச்சுட்டு ஹிந்தி டீச்சர் கூட ஆக முடியும். மொத்தத்தை ஃப்ரீ ஆக்கிடுங்க, போய் படிக்க போறாங்க, தேவை இருந்தா படிக்க போறாங்க. அதனால் இவர்கள் மொழி அப்படின்னு சொல்ற விஷயமே எதுக்காகனா இந்திய மொழிகளை அழிப்பதற்கு. ஆவாதி அழிந்ததை போல் இன்றைக்கு மராத்தி அழிகிறது என்று மராத்தியில் இருக்கிற மக்கள்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாங்களே, அந்த நிலைமை தமிழுக்கு வந்துடக்கூடாதுன்றதை இத்தனை நாளா தமிழை நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம். கர்நாடகால அதை காப்பாத்திட்டு இருக்காங்க, கேரளால காப்பாத்திட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கு ஆகல. எனவே இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற மொழிகள் இன்னும் வலுவாக தன்னுடைய சுய தன்மையோடு நிற்குதே, அதை அழிப்பதற்கான சூழ்ச்சி தான். எனவே மொழி அழிப்பு என்பது இன அழிப்பு. இன்றைக்கு தேதியில இன அழிப்புனா இனத்தை மொத்தமா குண்டு போட்டு அழிக்கிறது இல்லை. இன்றைக்கு தேதியில ஒருத்தனை சுயமரியாதையோட வாழ முடியாது, கண்ணியத்தோட வாழ முடியாது, மற்றவனுக்கு கை கட்டித்தான் நீ வாழணும்ன்ற ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கிட்டீங்கன்னா அவன் சுதந்திர மனிதன் அல்ல. எனவே ஒரு மொழி அழிப்பு என்பது, இன அழிப்பு என்பதை இந்த நவீன காலத்துல எப்படி புரிந்து கொள்ளணும்னா கண்ணியமிக்க வாழ்க்கையை நாம் இழப்போம் என்பதுதான். எனவே மொழி உரிமை என்பது என் சுதந்திரத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த அடிப்படையில தான் நாம மொழியை அறிவியல் பூர்வமாக அணுகுகிறோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.